ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு ட்ரீம் வேர்ல்ட் சேனல். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம வந்து ஒரு கன்சீலர் கலெக்ஷன்ஸ் நான் வச்சிருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸில் அந்த கன்சீலர் வந்து என்ன மாதிரியான ஷேட் அது நம்ம ஸ்கின்னுக்கு எந்த மாதிரி கவரேஜ் வந்து கொடுக்குது அப்படின்னு கொஞ்சம் இன்டெப்தான ஒரு வீடியோவாக சொல்லலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோ. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நம்ம வந்து நான் வச்சிருக்கிற என்னோட கலெக்ஷனில் இருக்கக்கூடிய ஒரு டார்க் ஷேட் தான் நான் காட்ட போகிறேன். ஓகேங்களா, அதாவது இந்த ரெண்டு ஷேட் வந்து என்னோட கலெக்ஷன்ல ரொம்ப டார்க்கரான ஒரு ஷேடா வந்து நான் வச்சிருக்கேன். ஓகேங்களா, ஒன்னு லாக்மில 925 பிரைம் பிளஸ் மேட் லிக்விட் கன்சீலர். ஓகேங்களா, இதோட ஷேட் வந்து கொக்கோவா 39. ஆனா ரொம்ப டார்க்கா இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம இது ஆரஞ்சு கலர் கரெக்ட் இல்லாம நீங்க யூஸ் பண்ண முடியாது, ரொம்ப டார்க் ஆகுது. இதோட ஷேட் வந்து இப்படிதான் இருக்கு, ஒரு மாதிரி கூல் டோன்ல இருக்கு. நம்ம வந்து வார்ம் டோன்ல வாங்கியிருந்தா பரவாயில்ல. இதனுடைய எக்ஸாக்ட் ஷேட் இப்படிதான் இருக்கு. ஓகேங்களா, அடுத்து நான் வச்சிருக்கக்கூடிய இந்த இன்னொரு ஷேட் நான் வந்து காட்டுறேன். ரெவல்யூஷன்ல இருந்து இந்த ஹைட்ரா பூஸ்ட் கன்சீலர் தான். இதோட ஷேட் வந்து C14.2 சூப்பர் கன்சீலர் அப்படின்னு சொல்லிட்டு கவர் ஸ்கல்ப்ட் கான்டோர்க்கும் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதை வந்து நம்ம கன்சீலரா கவர் பண்ணிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணலாமா, இதை நம்ம கான்டோர் பண்றதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாமா, நம்ம பிரான்ச்லாம் பண்ணி நம்ம ஸ்கல்ப்ட் ஒரு ஷேப்பா கொண்டு வருவோம்ல ஃபேஸ்க்கு, அது கூட யூஸ் பண்ணலாம்னு சொல்றாங்க. இதோட ஷேட் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் இதோட ஒத்து போகும். இதோ எக்ஸாக்டா வந்து எப்படின்னா இது ஒரு மாதிரி வார்ம் ஷேடா இருக்கு, ஆனா ரெண்டும் ஒரே கலர் தான். இதுக்கு முன்னாடி போட்டது வந்து லாக்மில வந்து ரொம்ப கூல் டோனா இருக்கும். இது உங்களுக்கு தெரியுதுங்களா, ஒரு மாதிரி வந்து வார்ம் டோனா இருக்கு. ஓகேங்களா, இது இன்னும் என்ன ஆகுதுன்னா அப்படியே ஆரஞ்சு கலர் கரெக்ட் இல்லாம போடும்போது ரொம்ப ஆக்சிடைஸ் ஆகுது, ஒரு மாதிரி கிரேயா தெரியுது. ஓகேங்களா, ஸோ இது நம்ம எப்படி நான் வந்து யூஸ் பண்ணேன்னா ஒரு லைட்டர் ஷேடோட மிக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு இது ரெண்டுமே நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட கலெக்ஷன்ல இது ரெண்டு தாங்க டார்க்கர் ஷேட். அடுத்து நம்ம வந்து லைட்டர் ஷேட் வந்து பார்த்துடலாமா. ரொம்ப லைட்டர் ஷேடா வச்சிருக்கிறது இந்த லாரியல் பாரிஸ்ல இருந்து இன்ஃபாலபிள் ஃபுல் வேர் இந்த ஃபுல் கவரேஜ் கன்சீலர் தான். இதோடைய ஷேட் வந்து ஒரு நிமிஷம் நான் பார்த்து சொல்கிறேனே, இல்லைன்னா நான் ஸ்க்ரீனில் வந்து நான் உங்களுக்கு போடுறேன். இதனுடைய ஷேடு வந்து ஆக்சுவலாக இதில் இல்லை, 317 ஆக்சுவலாக இதனுடைய ஷேட். நான் எதுக்கு வந்து ஸ்க்ரீனில் வந்து கொடுத்துட்டேன். ஓகேங்களா, இதனுடைய கவரேஜ் சொல்லுவாங்களே, ஒரு சூப்பராக ஒரு அப்படியே இப்போ நான் வந்து ஒரு ஃபவுண்டேஷன் போட்டுட்டு இந்த இன்வெர்டிக்கல் ட்ரையாங்கிளில் என்னோட ஐக்கு கீழே மட்டும் நான் வந்து கொஞ்சம் ஹைலைட் பண்ணுறேன்னு வைங்களேன், இந்த கவரேஜ் எப்படி இருக்கும்னா, அதாவது லுக் வைஸும் சரி, ஒரு டே ஃபுல்லாக நல்லா லாங் லாஸ்ட் ஆகும். அப்படியே இன்டாக்டாக அப்படி போய் வந்து பச்சை நம்ம எப்படி வந்து பில்ட் பண்ணி நம்ம கவரேஜ் நம்ம கொடுக்குறோமோ அதே மாதிரி ஒட்டிக்கும். அது மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு கன்சீலர்னே சொல்லலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இதை விட டார்க் ஷேட் இல்லை, இது நான் வந்து லாஸ்ட் டார்க்கர் ஷேடாக நான் வந்து வாங்கியிருந்தேன். ஆனால் இதே பயங்கரமாக வந்து ரொம்ப லைட்டர் ஷேட், நல்ல ஒரு 5-6 ஷேட் வந்து ஜாஸ்தி. ஓகேங்களா, பார்த்தீங்களா, உங்களுக்கு தெரியுதுங்களா? இப்போ தெரியுது. இப்படி வைக்கும்போது நார்மல் எக்ஸாக்ட் ஷேட் தெரியுது. கொஞ்சம் இப்படி திருப்பினா இது அந்த விண்டோ வர சைடில் இருக்குங்களா, அந்த வெளிச்சத்துக்கு அந்த அளவுக்கு கிளியராக தெரியல. இது இப்போ எக்ஸாக்ட் ஷேட் உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் என்னோட ஸ்கின்னோட எவ்வளோ லைட்டரான ஒரு ஷேடாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம வந்து ஒரு நார்மல் ஒரு டார்க் ஷேடோட நம்ம இதை வந்து மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம். இல்லை நம்ம இது மட்டுமே ஒரு நம்ம எக்ஸாக்ட் ஸ்கின்னுக்கு மேட்சிங்கான ஒரு ஃபவுண்டேஷன் போட்டுட்டு இதை நம்ம ஐக்கு கீழே ஹைலைட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா எனக்கு வந்து பர்சனலாக வந்து கண்ணுக்கு கீழே வந்து ஹைலைட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ எனக்கு இது வந்து ப்ராப்பராக வந்து வச்சு கொஞ்சம் லைட்டாக ஒர்க் பண்ண தெரியும் அப்படின்றதுனால நான் வந்து இந்த லைட்டர் ஷேடை வந்து யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா, இன்னொரு லைட்டர் ஷேட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெவல்யூஷன்லேருந்து கன்சீல் அண்ட் டிஃபைன் அப்படின்ற இந்த ஃபுல் கவரேஜ் கன்சீலர் தான். இது ஆக்சுவலாக பார்க்கறதுக்கு உங்களுக்கு தெரியுதுங்களா, ஒரு மாதிரி இதனுடைய ஷேட் இப்படி தான் லைட்டராக இருக்குது. ஆனால் இது ஸ்கின்ல சூப்பராக பிளெண்ட் ஆகி இது எக்ஸாக்ட் என்னோட ஸ்கின்க்கு மேட்சிங்காக இருக்கும். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் நான் ஒரு டாட் வச்சு காட்டுறேன். பார்த்தீங்களா எவ்வளோ லைட். ஆக்சுவலாக இது லாரியல் கன்சீலரோட இது ஒத்து போகுது. ஆனால் இது வந்து ஒன்ஸ் நான் வந்து ஸ்கின்ல வந்து பிளெண்ட் பண்ணிட்டேன்னு வைங்க, அப்படியே வந்து எனக்கு வந்து பிரைட்டர் ஆகுது. என்னோட ஸ்கின் உங்களுக்கு தெரியுதுங்களா, ரொம்ப வந்து லைட்டர் ஷேடாக இல்லை. இப்படி நான் பிளெண்ட் பண்ணிட்டேன்னா என்னோட ஸ்கின்னை வந்து பிளெண்ட் ஆகிடுது. அப்படி ஒரு ஷேடு இது ஆக்சுவலாக வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அது டஸ்கி ஸ்கின் ஃப்ரெண்ட்லியும் கூட. இதோட ஷேட் வந்து C10.5 இருக்கிறதுலே லாஸ்ட் ஷேடை நான் வந்து சூஸ் பண்ணி வந்து வாங்கியிருந்தேன். நம்ம கண்ட்ரியில் வந்து இது இன்னும் டார்க் ஷேட் எடுத்துகிட்டு வந்தால் நல்லாயிருக்கும். இதுவும் சரி லாரியலும் சரி, எனக்கு தெரிஞ்சு டார்க் ஷேட் இல்லை. அப்படி இருந்ததுன்னா எந்த வெப்சைட்டில் எந்த ஆப்பில் இருக்குன்னு எனக்கு கொஞ்சம் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்த லைட்டர் ஷேட் வந்து பார்த்தீங்கன்னா இதோ ரிம்மல் லண்டன்ல இருந்து த மல்டி டாஸ்கர் கன்சீலர். இதுதான். இது ஒரு டைம் வந்து வைரலாக இருந்தது. ஃபவுண்டேஷனாக யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு ஸ்பாட் கரெக்டிங்காக யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு கன்சீலராக யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப அதாவது மல்டி டாஸ்க் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக எல்லா கன்சீலரையுமே நம்ம அந்த மாதிரி ஷேட் வச்சு நம்ம வந்து மல்டி டாஸ்க் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, பட் ஆனால் மல்டி டாஸ்க் பண்ண முடியும்னு சொல்லி மென்ஷன் பண்ணி இறக்குன ஒரு ப்ராடக்ட் தான் இந்த ரிம்மல் லண்டன் கன்சீலர். ஓகேங்களா, இது பார்க்கறதுக்கு வேணால் நம்ம ஷேடோட கொஞ்சம் வந்து நல்லாவே வந்து ஒத்து போகலாம். ஓகேங்களா, ஆனால் இது ஒரு மாதிரி ஒயிட் காஸ்ட் ஆகுது. நம்ம எப்படின்னா காட்டுறேன் பாருங்க, இது என்னோட ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்குது பார்த்தா. ஆனால் பிளெண்டாக எக்ஸாக்ட் ஷேட் இப்போ தெரியுது. ஓகேங்களா, ஆனால் பிளெண்ட் ஆகி கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ஆரஞ்சு கலர் கரெக்டெல்லாம் இல்லாமல் போட்டோன்னு வைங்க,
அப்படியே ஒரு மாதிரி ஆக்சிடைஸ் ஆகுது. இப்போ என்னோட ஸ்கின்னோட பிளெண்ட் ஆன மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஃபுல்லாக நான் போட்டு முடிச்சதுக்கப்புறம் இது போட்ட இடம் மட்டும் நம்ம தனியாக வந்து தெரியும். நம்ம வெறும் கன்சீலராக மட்டும் யூஸ் பண்ணோம்னு வைங்க, அது அப்படியே தனியாக தெரியும், ஒரு மாதிரி பேட்சாக தெரியுது. அது ஏன் அப்படின்றது எனக்கு ரீசன் வந்து தெரியல. நான் மற்ற கன்சீலர் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இதையும் யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இதை வந்து கொஞ்சம் நான் மிக்சர் மேட்ச் பண்ணி தான் நான் யூஸ் பண்ணுறேன். இதோட இதோ இந்த கன்சீலர் நான் டார்க் ஷேடில் காட்டினால இந்த கன்சீலர் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வந்து யூஸ் பண்ணுவேன். அப்போ இது கொஞ்சம் நல்லா இருக்குது. அதே மாதிரி இதை நம்ம போட்டு கொஞ்சம் உடனே நம்ம வந்து பிளெண்ட் பண்ணிடணும். இல்லைனா அப்படியே பேட்ச் அப்படி இன்டாக்டாக நமக்கு தெரியுது. இது தனியாக நம்ம எந்த இடத்துல நம்ம டாட் வைக்கிறோமோ அந்த இடம் நமக்கு தனியாக தெரியும் பேட்சாக. அதனால சொல்கிறேன். அடுத்து லைட்டர் ஷேடு என்கிட்ட இல்லை. இதுக்கப்புறம் என்கிட்ட எக்ஸாக்ட் ஷேட் நான் என்ன வச்சிருக்கணும் அதை உங்ககிட்ட காட்டுறேன். ஓகேங்களா? அதில் நான் வந்து ஃபஸ்ட்டு நான் சொல்கிறது இந்த கே பியூட்டியில் நம்ம இதில் எதுவும் எழுதலை, ஷேட் மட்டும்தான் அடியில் இருக்குது. இதில் எதுவுமே எழுதலை, ஆனால் கே பியூட்டி தான். ஏன்னா அவங்களோட இந்த டிசைன் பேட்டர்ன் வந்து அவங்களோட பிராண்ட் நேம் சொல்கிற மாதிரி வடிவமைச்சிருக்காங்க இல்லையா? ஸோ இதனுடைய ஷேட் வந்து 185 அண்ட் டீப். ஓகேவா? இது எக்ஸாக்ட் என்னோட ஸ்கின்னோட சூப்பராக வந்து மேட்ச் ஆகும். இங்கே காட்டுறேன். இது வந்து வார்ம் டோன் அப்படின்றதுனால எனக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகேங்களா? பிளெண்ட் பண்ணால் மை ஸ்கின் பெட்டர் அப்படின்ற மாதிரி வந்திருக்கும். என்னோட ஸ்கின் இருக்கிறத விட பெட்டராக இருக்கும். ஓகேங்களா? கே பியூட்டியிலேருந்து இது. அடுத்து அதான் இதுக்கப்புறம் நான் காட்ட போகிற எல்லா ஷேடுமே எக்ஸாக்ட் என்னோட ஸ்கின்க்கு மேட்சிங்காக இருக்கிற மாதிரி. நிக்ஸ் பேட் வித் மீ கன்சீலர் என்னோட ஒரு ஃபேவரட். ஆல்ரெடி இதை நான் வந்து ஷார்ட்ஸ்லேயும் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். இதனுடைய அப்டேட்டட் ஷார்ட்ஸும் நான் வந்து ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸில் வந்து அப்டேட்டும் பண்ணியிருக்கேன். இது வந்து லிட்டரலாக இதனுடைய ஷேட் வந்து கேமல். ஓகேவா? கேமல். ஓகே, இது நான் லைட்டாக போட்டேன்னா இது எனக்கு வந்து ஆரஞ்சு கலர் கரெக்ஷனே எனக்கு தேவையில்லை. ஸோ இங்கே லைட்டாக வச்சுருக்கேன். வெளிச்சு ஓகே. இப்போ ஓகேவா? உங்களுக்கு தெரியுதுங்களா? ஒரு மாதிரி ஆரஞ்சு அண்டர் டோனோட வருது. ஓகே ஓகே ஓகே. ஆரஞ்சு அண்டர் டோனாக இருக்குது. எக்ஸாக்ட் இந்த ஸ்கின்க்கு மேட்சிங்காக இருக்கும். இது ஒன்ஸ் இது மட்டும் வச்சு கண்ணு கீழே வாயை சுற்றி எனக்கு பிக்மெண்டட் ஏரியா மட்டும் நான் மறைச்சிட்டு ஒரு காம்பேக்டோ இல்லை ஒரு லூஸ் பவுடரோ வச்சு நான் செட் பண்ணிட்டேன்னு வைங்க, என்னோட ஸ்கின் அப்படியே வந்து அப்படியே பிளெயினாக சட்டலாக அன்ஈவனான ஸ்கின் மாதிரியே இருக்காது. ஈவனான ஸ்கின்னாக இருக்கும். சூப்பராக இருக்குது. என்னோட ஒரு ஃபேவரட் கன்சீலர்னே சொல்லலாம். அடுத்து இது வந்து ரெவல்யூஷனில் இருந்து ஐஆர்எல் ஃபில்டர் ஃபினிஷ் கன்சீலர். ஷேட் வந்து C13.2. ஓகேங்களா? இது வந்து ஒரு மேட் ஃபினிஷ் கொடுக்கக்கூடிய ஒரு கன்சீலர்னே சொல்கிறாங்க. நிறைய நான் வச்சுருக்க மோஸ்ட் ஆஃப் த கன்சீலர் எல்லாமே மேட் தான். ஆனால் இந்த நிக்ஸ் இந்த கன்சீலர் மட்டும் வந்து இதில் வந்து சீரம் இன்ஃபியூஸ்டு கன்சீலர் அப்படின்றனால இது ஒரு மாதிரி டியூவி லுக் கொடுக்கும் இது. ஓகேங்களா? ஓகே, இந்த மேக்கப் இந்த ரெவல்யூஷன்லேருந்து ஐஆர்எல் ஃபில்டர் ஃபினிஷ் கன்சீலர் இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவுமே ஒரு மாதிரி ஆரஞ்சு அண்டர் டோனோட தான் வருது. ஓகேங்களா? ஸோ இதுவுமே எனக்கு எப்படி சொல்கிறதுனா கன்சீலர் மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு காம்பேக்டோ இல்லை ஒரு டிரான்ஸ்லூஸ் பவுடரோ வச்சு செட் பண்ணிட்டா ஈவனான ஸ்கின்னாக இருக்கும். இதனுடைய கவரேஜும் சூப்பராக இருக்குது. ஓகேங்களா? அண்ட் அடுத்து இது என்னோட கலெக்ஷன்ஸ்லேயே ஹை அண்ட் ப்ராடக்ட்னே சொல்லலாம். ஹியூடா பியூட்டிங்க ஃபாக்ஸ் ஃபில்டர் கன்சீலர். ஓகேங்களா? அதுதான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். இதனுடைய ஷேட் வந்து சால்டட் கேரமல். ஓகே, சால்டட் கேரமல் சொல்லிட்டு இதுவுமே எனக்கு எப்படின்னா இது ஆனால் இது கொஞ்சம் ஸ்பெஷல் தான். என்னதான் இருந்தாலும் ஹை அண்ட் இல்லை, அது வந்து தனியாக தெரியுது அந்த காசுக்கேற்ற தோசை அப்படின்ற மாதிரி. இது செம்ம லைட் வெயிட். சில கன்சீலர்லாம் நமக்கு இன்னும் கொஞ்சம் திக்காக போட்டால் தான் அதனுடைய கவரேஜ் தெரியும். இல்லைனா சில கன்சீலர் வந்து ஒரு ஸ்ட்ரோக் இல்லை ஒரு ஸ்வைப்பில் நம்ம பண்ணோம்னாலும் ஃபுல் கவரேஜாக இருக்கும். பட் அது ரொம்ப திக்காக இருக்கும். ஆனால் இந்த கன்சீலர் அப்படி இல்லை. செம்ம அப்படி தின்னான ஒரு எப்படி சொல்கிறது ஸ்கின்ல போட்ட மாதிரியே இருக்காது. நல்ல செம்ம லைட் வெயிட்டும் கூட. இதனுடைய கவரேஜ் ஃபுல் கவரேஜ் இது. ஓகேங்களா? ஆனால் லைட் வெயிட்டாக இருக்கும். அதுதான் இது ஒரு ஸ்பெஷாலிட்டின்னே சொல்லலாம். இதுவுமே வந்து ஒரு மாதிரி ஆரஞ்சு டின்ட்டோட தான். நான் மோஸ்ட்லி வந்து ஆரஞ்சு டின்ட்டு இல்லை ஒரு வார்ம் அண்டர் டோனோட தான் நான் வந்து வாங்குவேன். அப்போ தான் எனக்கு வந்து கலர் கரெக்டே இல்லாமல் கூட என்னால் போட்டுக்க முடியும். ஓகேங்களா? இருங்க, தெரியுதா? ஆரஞ்சு அண்டர் டோனோட வருது. ப்ளஸ் இது வார்மும் கூட. ஸோ இது நான் என்னோட ஸ்கின்னாக பிளெண்ட் பண்ணிட்டேன்னா ஈவனாக இது என்னோட ஸ்கின்னே. அதுவும் இல்லாமல் போட்டதே தெரியாது. ஒரு மாதிரி செம்ம லைட் வெயிட்டான இதனுடைய டெக்ஸ்சர் நான் சொல்கிறேன். ரொம்ப லைட் வெயிட், ரொம்ப தின் சொல்கிறேன். ஆனால் கவரேஜ் செம்ம ஃபுல் கவரேஜ். எப்படி இதனுடைய ஃபார்முலேஷன் அப்படி என்னன்னு தெரியல. ஆனால் ஹியூடா பியூட்டியில் வேறு எதுவும் ஒரு கன்சீலர் வந்து தனியாக இருக்கான்னு தெரியல. இதில் வந்து ஹியூடா பியூட்டி கன்சீலரில் இது ஃபாக்ஸ் ஃபில்டர் கன்சீலர் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சைடில் வந்து ஹேஷ்டேக் போட்டு. சரிங்களா? ஓகே, அடுத்த கன்சீலர் வந்து டஸ்கி ஸ்கின்னோ இல்லை டார்க் ஸ்பாட்ஸோ இருக்கிறவங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் ஆரஞ்சு கலர் கரெக்டர் கன்சீலர். ஓகேங்களா? இந்த ஆரஞ்சுலேயே வந்து 2 வெரைட்டி நான் சொல்லுவேன். ஓகேங்களா? அதாவது இந்த பர்டிகுலர் இந்த ஷேடில் நான் சொல்கிறேன். ஆரஞ்சு வெரைட்டியில் சொல்கிறேன். ஒன்று ரெட்டிஷாக இருக்கும், ஒன்று டார்க் ஆரஞ்சாக இருக்கும், இன்னொன்று பிரைட் ஆரஞ்சு ஒரு வைப்ரண்ட் ஆரஞ்சாக இருக்கும். இது மூணுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்கின் டோனை பொறுத்து. எனக்கு வந்து கொஞ்சம் ஸ்கின் வந்து ப்ராப்பரான ஒரு டஸ்கி ஸ்கின். ஓகேங்களா? ஸோ ஒரு மாநிலமான ஸ்கின்னுக்கு டார்க் ஆரஞ்ச் ஷேட் வந்து யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு தெரியுதுங்களா? ஒரு மாதிரி
டார்க் ஆரஞ்சு ஓகேங்களா. டீப்பரான ஸ்கின்னாக இருக்கீங்க, இன்னும் டீப்பரான டார்க் ஸ்கின் டோனில் இருக்கீங்க அப்படின்னா ரெட்டிஷ் கரெக்டர் வந்து வாங்கிக்கலாம். அதாவது ப்ராப்பர் ரெட்டாக இருக்காது, ஆரஞ்சுலேயே நல்ல டார்க்கர் வெர்ஷனாக ஒரு மாதிரி ப்ராப்பராகவே லிட்டரலாக ரெட்டுன்னு சொல்ல முடியாது, ஒரு டார்க் ஆரஞ்சுன்னு சொல்ல முடியாது, ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஷேட் ஓகேங்களா. லிட்டரலாக ஒரு ரெட் கன்சீலர் ஓகேங்களா வச்சுக்கலாம், அது மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. அடுத்து வந்து இந்த லைட் ஆரஞ்சு, ப்ராப்பர் வைப்ரண்ட் லைட் ஆரஞ்சு நான் சொல்கிறேன். அந்த ஆரஞ்சு வந்து ஃபேட் ஸ்கின்ல இருக்கிறவங்க, டார்க் சர்க்கிள் இருக்குது, லைட்டாக ஏதோ ஸ்பாட் கரெக்ஷன்லாம் பண்ணணும் அப்படின்னா, லைட்டராக இருக்குது அப்படின்னா மட்டும் அந்த ஆரஞ்சு ஷேட் வந்து அதாவது வைப்ரண்ட்டாக இருக்கக்கூடிய ஆரஞ்சு ஷேட் நான் சொல்கிறேன், அது வந்து ஃபேட் ஸ்கின்ல இருக்கிறவங்க யூஸ் பண்ணலாம். ஆனால் ஃபேட் ஸ்கின்ல தான் இருக்கீங்க, ஆனால் எனக்கு டார்க் ஸ்பாட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக இன்னும் டார்க் ஆரஞ்சு இல்லைனா வந்து ஒரு ரெட்டிஷ் கரெக்டரை நீங்கள் வந்து யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் கன்சீலர் யூஸ் பண்ணி எப்பவும் போல் நீங்கள் வந்து உங்கள் பேஸை வந்து நீங்கள் செட் பண்ண வேண்டியதான். இது வந்து ஃப்ரம் LA Girl ப்ரோ கலர் கலெக்டர் ஓகேங்களா. இது ப்ரோ கன்சீலர் ஓகே. இது வந்து LA கிராண்ட் அப்படின்னு வாய் ஓவரா ரோல் ஆகுது, சாரி. LA Girl அப்படின்ற பிராண்ட்ல இருந்து இதை நான் எடுத்திருக்கேன். இன்னொன்று ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்சு, ஆனால் இதுவும் எனக்கு வந்து மல்டி டாஸ்க் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணேன். ஆக்சுவலாக பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும், இன்சைட் காஸ்மெட்டிக்ஸ்ல இருந்து தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சென்டராக இருக்குல்ல, இதுதான் நான் சொன்னேன் வைப்ரண்ட்டான ஒரு ஷேடில் இருக்கக்கூடிய கரெக்டர். லைட்டாக தான் டார்க் சர்க்கிள் இருக்குது, லைட்டாக தான் ஸ்பாட்ஸ் இருக்குது. நான் ஃபேர் ஸ்கின்ல இருக்க ஒரு லைட்டாக ஒரு அன்ஈவனாக இருக்கிற இடத்த மறைக்கணும்னா இந்த கலர் யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா. இன்னொன்று இந்த பர்பிள் ஷேட்லாம் வந்து டஸ்கி ஸ்கின்க்கு ப்ராப்பராக யூஸ் ஆகும் நான் சொல்கிறேன். ஏன்னா ஒரு லைட்டர் ஷேடில் ஒரு ஃபவுண்டேஷனோ கன்சீலரோ ரொம்ப லைட்டர் ஷேட் ஆச்சுன்னா லைட்டாக பர்பிள் எடுத்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. அப்படி யூஸ் பண்ணி பாருங்கள், அந்த லைட்டரான ஷேட் வந்து கொஞ்சம் டல்லாகி கொஞ்சம் கலர் வந்து கம்மியாகிடும் ஓகேங்களா. அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து எனக்கு வந்து ஹைலைட்டிங்காக தான் நான் யூஸ் பண்ண முடியும். ஒவ்வொருத்தவங்களும் உங்களோட ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து வாங்கிக்கணும். இப்போ நான் காட்டுற எந்த ஒரு கன்சீலராக இருந்தாலும் சரி, எந்த ஒரு வீடியோவில் மேக்கப் பொறுத்த வரைக்கும் லிப்ஸ்டிக்காக இருக்கட்டும் இல்லை ஒரு ஃபவுண்டேஷனாக இருக்கட்டும், நான் லிங்கோ இல்லைனா ஒரு ஷேடோ மென்ஷன் பண்ணுறேன்னா நீங்கள் அந்த பிராண்டை போய் பாருங்கள். ஆனால் உங்கள் ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சூஸ் பண்ணி வாங்கிக்கணும் ஓகேங்களா. இன்னொன்று இது இருக்குது இல்லையா, ஒரு டார்க் ஷேடை வந்து கொஞ்சம் இதை மிக்ஸ் பண்ணி லைட்டாக மாற்றிக்க முடியும். இதெல்லாம் வந்து இந்த என்னது ஆக்னி ரொம்ப பிம்பிள்ஸ்லாம் வந்து ஒரு மாதிரி பிங்காக இருக்கும்ல, அந்த மாதிரி பிங்கான கரெக்டிங்கான ஒரு விஷயத்துக்கு வந்து நீங்கள் பிங்க் கலர் கரெக்ஷன் வந்து யூஸ் பண்ணலாம் ஓகே. அது மாதிரி ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு மாதிரியான கலரில் கரெக்டிங் கலர்ஸ் வந்து நிறைய இருக்குது. அதை நீங்கள் யூடியூப்லேயோ இல்லை எங்கேயோ சர்ச் பண்ணி வாங்கிக்கலாம். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி. இது நம்ம மல்டி டாஸ்க் பண்ணிக்கலாம். இது எக்ஸாக்டாக என்னோட ஸ்கின் டோனுக்கு கரெக்டாக மேட்சிங்காக கூட இருக்கும். நான் டேன் ஆனால் கரெக்டாக இருக்கும் ஓகேங்களா. இந்த மாதிரி இது ஒரு பேலட்டாக வந்து எடுத்திருக்கேன். ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்சிலையும் எனக்கு கொஞ்சம் ட்ராவல் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கணும், எனக்கு ஓவர் மேக்கப்பாகவும் இருக்குன்னா இது ஒரு ப்ராடக்ட் சூப்பர் ஓகே. என்கிட்ட அவ்வளோதான் காலி. நான் வந்து எல்லாத்தையுமே ஆக்சுவலாக சொல்லிட்டு தான் நினைக்கிறேன் ஓகேங்களா. இப்போ நான் காட்டின கன்சீலரை பற்றி கொஞ்சம் இன்டெப்த்தாக அந்த ஷேட் என்ன, ஸ்வாட்ச் பண்ணும்போது எப்படி வந்து லுக் வைஸ் எப்படி இருக்குது அப்படின்றது உங்களுக்கு ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து லிங்க்கும் கண்டிப்பாக வந்து தரேன். எனக்கு வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்கணுன்றது ஒரு சிஸ்டர் வந்து எனக்கு கமெண்ட்டில் வந்து லிங்க் போடுங்க, லிங்க் நீங்கள் என்ன ஃபவுண்டேஷன் லிப்ஸ்டிக் எதுவாக இருந்தாலும் லிங்க் கொடுங்கன்னு சொல்லி எனக்கு அது கொஞ்சம் நாலேஜில் இங்கே வந்து நின்றுடுச்சு, நம்ம இந்த மாடல் வந்து நின்றுடுச்சு. ஸோ வந்து கண்டிப்பாக வந்து லிங்க் தரேன். வேணுன்றவங்க போய் பார்த்துட்டு உங்கள் ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி கலர் சூஸ் பண்ணி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் ஓகே. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.